வெறுப்பது யாராக இருந்தாலும் சரி, நேசிக்கிறது நீங்களா இருங்க. இந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் நேசிக்கும் குணம் கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். ஒட்டு மொத்தமா எவ்வளவு அடிபட்டாலும் சரி, அசிங்கப்பட்டாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரி, கூட பிறந்தவங்களோ, நண்பர்களோ, இல்ல பெத்தவங்களோ, இல்ல கட்டினவங்களோ, பெத்த பிள்ளைகளோ, யார்கிட்டயுமே கடுகு அளவு கூட அன்பையுமே எதிர்பார்க்காம, சிறிதளவு கூட அனுகூலத்தை எதிர்பார்க்காம, மொத்தமும் அவங்களுக்காகவே வாழக்கூடிய துலாம் ராசிக்காரங்களே. இத்தன நாளா வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, இன்னொரு பிறவியில கூட இவ்ளோ கஷ்டம் மத்தவங்க அதாவது தன்னுடைய எதிரிகள் கூட அனுபவிக்கக்கூடாதுன்னு கூட நினைக்க தோணும். அந்த அளவுக்கு கஷ்ட நஷ்டங்கள மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்கள பார்க்குறவங்க எல்லாருக்கும் தோணுறது என்னன்னா, "அடடா! இவங்களுக்கு என்னங்க நல்லா தான் இருக்காங்க." அப்படின்றது போல இருக்கும். அப்போ நம்ம மனசுக்குள்ள தோணும், "டேய் உங்களால நான் எவ்ளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமாடா? ஆனா உண்மதான்டா. நான் நல்லா இருந்திருப்பேன். உங்களுக்கு இவ்ளோ தூரம் நான் செய்யாம போயிருந்தா, உனக்கு நான் இத பண்ணலனா, உனக்கு நான் அத பண்ணலனா, நான் நல்லா இருந்திருப்பேன்." அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள தோணும். சொல்லப்போனா எல்லார்கிட்டயும் வெடுக்குன்னு பேசணும்னு கூட தோணும். ஓங்கி அறையணும் கூட தோணும். ஆனா, நம்ம மனசுக்கு சுத்தமா அது சுட்டு போட்டாலையும் வராது. எவ்ளோ அடிச்சாலும் தாங்குறான்டா. அதுக்கு தகுந்தாற் போல தான் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கும். துலாம் ராசியா இல்ல எல்லாருடைய பாரத்தையும் தூக்கி சுமக்கிற ராசியான்னு தெரியல. இப்படிதாங்க துலாம் ராசியில துலாம் லக்னத்துல ஒரு குழந்தை வீட்ல இருந்தாலும் சரி, ராசி லக்னம் ஒரு வீட்ல இருக்குன்னா, அந்த குடும்பத்துடைய மொத்த பாரமே இவங்க கையில தான் இருக்கும். நல்லது, கெட்டது, கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் தூக்கி சுமப்பாங்க. ஆனா, இவங்களுக்கு விசுவாசமா ஒரு நபர் கூட இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம திரும்ப, திரும்ப, திரும்ப எல்லாருக்கும் நல்லது செய்தே பழக்கப்பட்ட துலாம் ராசிக்கு. வாழ்க்கை எவ்ளோ கடினமா இருக்கு. அதுவும் சில மாதங்களா ரொம்ப பண கஷ்டம். உடல் ஆரோக்கியத்து மேல அக்கறையே எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. படுத்து தூங்குனா 1 வாரம் தூங்கலாம் போல. ஆனாலும் இன்னைக்கு லீவ் போட்டுக்கலாம், நாளைக்கு லீவ் போட்டுக்கலாம், இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம், நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. வீட்ல கூடிய பெண்களும் அப்படிதாங்க. உங்களுக்கு இந்த பதிவ பொறுத்தவரைக்கும், நீங்க ஓய்வு எடுக்கிறது மட்டும் இல்லைங்க. உங்களுடைய உழைப்புக்குமே அங்கீகாரம் கிடைக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. துலாம் ராசிக்கு இந்த காணொளி பார்க்குறீங்க அப்படின்னாக்க, ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த ஒரு செய்தி, உங்கள தேடி வருவதற்கான நேரம் வந்துருச்சு. கடந்த காலங்கள்ல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சாதாரணமா கடந்து போக முடியாது. சொல்லப்போனா இத்தன நாளா நீங்க உழைச்ச உழைப்புக்கு பலன் கிடைக்கல. நம்புனவங்க ஏமாத்துனாங்க. உதவி செய்றேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு கூட உங்கள ஏமாத்திட்டு போனவங்க அதிகம். ஒரு கட்டத்துல எதுக்குடா இவ்ளோ முயற்சி பண்ணோம்? நம்ம வாழ்க்கையில மட்டும் எவ்ளோ செஞ்சாலும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட வரலையே! முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் எழுதலையோன்னு கூட நொந்திருப்பீங்க. சோ உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுட்டு இருந்த இத்தன நாளா பதிலே தெரியாத கேள்விகளுக்கு எல்லாமே இப்போ பதில் கிடைக்க போகுது. ஓகேங்களா? இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பின்னாடி நெறைய நல்ல தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு தகவல், ஒரு அழைப்பு, ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு உங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. அது வேலை சம்மந்தமா இருக்கலாம், தொழில் சம்மந்தமா இருக்கலாம், பணம் சம்மந்தமா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல நீண்ட நாட்களாக இழுபறியா இருந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து அந்த நல்ல செய்தி வராம இருக்காது. துலாம் ராசினா யாருங்க முதல்ல? இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரே கோணத்துல பார்க்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்க, இவர் சொல்றது சரியா? அவர் சொல்றது சரியா? நான் ஏன் இது முடிவு செஞ்சிருக்கேன்? இந்த முடிவு கரெக்ட்டா இருக்குமா? நன்மைய கொடுக்குமா? இப்படி பல கோணங்கள்ல யோசிப்பீங்க. இதனால தான் துலாம் ராசிகள் கிட்ட ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பொறுமைசாலிங்க. அவசரமா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. ஆனா இதே குணம் தாங்க சில நேரங்கள்ல இவங்களுக்கு எதிரியாவும் மாறிடுது. அதிகமா யோசிக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள கூட நீங்க தவற விட்டுருக்கீங்க. இனி அப்படி இருக்காதுங்க. வாய்ப்பு வந்துச்சுனாக்கா ஆராய்ந்து முடிவெடுங்க. ஆனா பயத்துல மட்டும் அத விட்டுடாதீங்க. அதேபோல பண விஷயத்துல மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. துலாம் ராசிக்காரங்களே, பலருக்கு கடந்த காலங்கள்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். பணம் வந்திருக்கும். ஆனா கையில தங்கியிருக்காது. ஒரு செலவு, ஒரு குடும்ப பொறுப்பு, ஒரு கடனு, ஒருத்தங்க செய்த உதவியினால கூட உங்களுக்கு பணம் வந்த வழியே தெரியாம போயிருக்கும். சிலர் கடன் சுமையால மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. எப்படா இந்த கடன நம்ம அடைச்சு முடிப்போம்னு கூட யோசிச்சிருப்பீங்க.
ஆனா இனி நீங்க பணத்த கையாளக்கூடிய விதத்திலேயே ஒரு மாற்றம் வரப்போகுது. பணம் வரும், அதிர்ஷ்டம் கிடையாதுன்னு இத்தன நாளா யோசிச்சீங்க இல்லையா? வந்த பணத்த சரியா காப்பாற்றக்கூடிய அமைப்பு இப்ப கிடைக்க போகுது. சொல்லப்போனா அதிர்ஷ்டவசமா சில இடங்கள்ல வராம இருந்த பணம் உங்க கைக்கு வரப்போகுது. இனி தேவையில்லாத செலவுகள் குறைய போகுது. யாராவது கேட்டாங்கன்னு கூட உடனே பணம் கொடுக்க வேணாங்க. முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்காக நீங்க பொறுப்பேற்கிறது தவிர்க்கணுங்க. உங்க உழைப்புல வரக்கூடிய பணத்த முதல்ல உங்களுடைய குடும்பத்துக்காகவும், உங்களுடைய பாதுகாப்புக்காகவும், உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் எடுத்து வைங்க. இதோட பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லயும் சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு பணம் கொடுக்காதீங்க. சரிங்களா? அதேபோல அந்த முக்கியமான அழைப்பு யார்கிட்ட இருந்து வரும்? இங்க தான் மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த அழைப்பு ஒரு புதிய மனுஷங்கிட்ட இருந்து வரலாம். இல்ல நீண்ட நாட்களாக தொடர்புல இருந்துட்டு, உங்கள விட்டு விலகி போனவங்களா கூட இருக்கலாம். வேலை தேடி காத்துட்டு இருந்த உங்களுக்கான ஒரு நல்ல செய்தியா கூட இருக்கலாம். தொழில் செய்றவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், புதிய தொழில் வாய்ப்பா கூட இருக்கலாம். வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்களா? பயணம் மற்றும் வேலை தொடர்பான தகவலா கூட இருக்கலாம். அதேபோல இது இப்படி அப்படிலாம் வேண்டாங்க. இப்போ ஒரு சிலருக்கு பசிக்கும். இப்போதைக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும். ஒரு சிலருக்கு கடன் இருக்கும். எனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சா போதும். அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் துலாம் ராசியில கூடிய ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு தகுந்தாற் போல வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும். ஓகேங்களா? ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. கண்மூடித்தனமா யாரையும் நம்ப வேண்டாம். யாரையும் தூக்கி எறிஞ்சு பேச வேண்டாம். யார்கிட்டயுமே உண்மையாக இருக்க வேண்டாம். செய்தி நல்லதா இருந்தாலும் சரி, முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மைய சரி பாருங்க. தெரிஞ்சவனாவே இருக்கட்டுமே, கூட பொறந்தவங்களாவே இருக்கட்டுமே, எல்லார்கிட்டயுமே ஒரு கணக்கு இருக்கட்டும். அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கட்டும். உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கட்டும். எல்லாருடைய விஷயத்திலும் நீங்களும் தலையிடாதீங்க. எல்லாரையும் உங்களுடைய விஷயங்கள்ல தலையிடுறதுக்கும் அனுமதிக்காதீங்க. அதேபோல வேலை செய்றீங்க அப்படின்னாக்க, ஒரு முக்கியமான மாற்றம் வரப்போகுது. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச வேலைய மத்தவங்க பயன்படுத்திட்டு பாராட்டு மொத்தத்தையும் அவங்க எடுத்திருப்பாங்க. நீங்க பின்னால இருந்து உழைச்சிருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம், உங்க உழைப்புக்கு தகுந்த பலனு, உங்களுடைய உழைப்ப மத்தவங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய, உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் வெளிய தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பா உங்களுக்கு மேல இருக்கிறவங்க, உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. உங்களுக்கான சில வாய்ப்புகள கொடுக்க போறாங்க. உங்களுடைய திறமைய அவங்க அங்கீகாரம் பண்ண போறாங்க. சிலருக்கு வேற ஒரு நல்ல நிறுவனங்கள்ல இருந்து, வேற ஒரு இடத்துல இருந்து அதிக சம்பளத்தோட, நல்ல வசதி வாய்ப்புகளோட ஒரு வேலை கிடைக்க போகுது. ஓகேங்களா? பழைய இடத்த விட ஒரு நல்ல இடத்துல உனக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்பு தரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனா என்ன வந்தாலும் சரி, ஒரு எச்சரிக்கை தேவை. எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடாது. அதேபோல தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் சரிங்க, உங்களுக்கு புதிய தொடர்பு வரும், புதிய ஒப்பந்தம் கிடைக்கும், வராம இருந்த பணம் வரும். புதிய வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய தொகைய போயிட்டு முதலீடும் பண்ணக்கூடாது. முதல்ல அந்த வாய்ப்பு எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சின்ன அளவுல தொடங்க. வெற்றி கிடைக்குதா? அப்புறம் பார்த்துக்கலாம். படிப்படியான முதலீடு நல்லது. அதேபோல உறவாகட்டும், குடும்பமா இருக்கட்டும். இந்த 2 இடத்துலயுமே துலாம் ராசி ரொம்ப சோர்ந்து போய் இருக்கீங்க. நான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிறேன். என்ன மட்டும் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த உணர்வு எல்லா துலாம் ராசிக்குள்ளேயும் இருக்கும். இது உண்மைன்னு நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அந்த நிலை இப்ப மாறப்போகுது. எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியா இருந்தீங்க இல்லையா? கோபமா பேச வேண்டாம். சரியான நேரத்துல தெளிவா பேசுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. உங்கள உண்மையா மதிக்கக்கூடிய உறவுகள் இப்ப இருக்கும். உங்கள பயன்படுத்தக்கூடிய உறவுகள் இப்ப உங்கள விட்டு விலகப் போகுது. உங்கள தொடர்ந்து தாழ்த்திக்கிட்டே இருந்தவங்க எல்லாம், இப்போ உங்களுடைய எல்லைய புரிஞ்சுகிட்டு கண்டிப்பா ஒதுங்கி நிக்க போறாங்க. இந்த நேரங்கள்ல நீங்க துணிச்சலா சில விஷயங்கள பேசி முடிவெடுக்க போறீங்க. அதேபோல யாரையும் நம்பக்கூடாது. துலாம் ராசிக்கு இது ஒரு பெரிய பாடம். ரொம்ப நல்லா பேசுறாங்க அப்டின்ட்டு நீங்க யோசிக்கிறீங்க. நல்லா பேசினாவே நல்லவங்கன்னு நெனைக்கிறீங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நெனைக்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாங்க. துலாம் ராசி நெறைய துன்பங்கள அனுபவிச்சுட்டோம். இனியும் தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இனிமையா பேசுறவங்கள நம்பவே நம்பக்கூடாது. உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக ஆர்வம் காட்டுற மாரி உங்ககிட்ட நல்ல ஒரு மாரி நடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? உங்ககிட்ட இருந்து ஏதாவது காரியமாக்கணும். அதனால உங்களுடைய எதிர்கால திட்டங்கள யார்ட்டயும் சொல்லாதீங்க. பண விஷயத்த சொல்லாதீங்க. வீடு வாங்க போறீங்களா? கார் வாங்க போறீங்களா? என்ன பண்றதாலும் சரி யார்ட்டயும் தெரியாம பண்ற வரைக்கும் துலாம் ராசி ஜெயிச்சுரும். உங்களுடைய திட்டங்கள் ரகசியமாக இருந்தால் மட்டும் தான் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தங்கு தடை வராது. அதுபோல வீடு, நிலம், வாகனம் இதெல்லாம் கனவா வச்சிருக்கீங்களா? முயற்சி பண்ணுங்க. நல்ல வாய்ப்பு இருக்கு. அது வருமானத்துக்கு தகுந்த மாரி செலவு பண்ணுங்க. குடும்பம் அதிக பாசம் தான். சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு சொல்லிட்டு சில கூட்டங்கள்லாம் உங்கள மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கலாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. வருமானத்த விட அதிகமா கடனா வாங்கி வச்சிராதீங்க. உங்களுக்கு ஏத்த அளவுல செயல்படுங்க. அதேபோல நீங்க போக வேண்டிய கோவில் சொல்றேன். ஆன்மீக நம்பிக்கை உள்ளவங்க வெள்ளிக்கிழமையில அம்பிகைய வழிபாடு பண்ணுங்க.
இதுலயே குறிப்பா பழமையான மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம், காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஆலயம். இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் துலாம் ராசிக்காரங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, மன அமைதியும், சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். இதோட வீட்ல செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் சொல்றேன். ஓ! இங்கலாம் போனா தான் எனக்கு நல்லது நடக்குமா? அப்படிலாம் கிடையாது. உங்க மனசு தூய்மையா இருந்துச்சுன்னா, துன்பத்திற்கு பதில் கிடைக்கக்கூடிய அளவுல தெய்வ அனுகிரகம் உங்களுக்கும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில காலை அல்லது மாலையில வீட்ல விளக்கேத்தி அம்பிகைய மனசார நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக. இந்த மந்திரத்த 27 முறை சொல்லலாம். அதுக்கு பின்னாடி உங்களுடைய குடும்பத்துடைய நலனுக்காக வேண்டிக்கோங்க. வசதி இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில ஒரு பொண்ணுக்கு இல்ல அல்லது வயசானவங்களுக்கு உணவு தானம் கொடுங்க. இது வந்து ஆன்மீகம் சார்ந்த பரிகாரம் மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒரு மாற்றம் கூட. அதேபோல அதிர்ஷ்டம் தொடர்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, துலாம் ராசிகளுக்கு சுக்கிரன் தொடர்புடைய அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிர்ஷ்டமான நிறம்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை, இளஞ்சிவப்பு, மென்மையான நிறங்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு கேட்டீங்கன்னாக்கா, 6 மற்றும் 15. இது வந்து 15 வந்து குடுத்தது வந்து 6ன்னு தான் வரும். சுக்கிரன் தொடர்புபடுத்தக்கூடிய எண்கள வந்து நீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களா பயன்படுத்திக்கலாம். அதேபோல தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம். காலையில எழுந்த உடனே அவசரப்படாம முதல்ல வந்துட்டு கடவுள நெனச்சுக்கிட்டு, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக 11 முறை சொல்லணும். அதுக்கு பின்னாடி எனக்கு நல்ல எண்ணங்களும், நல்ல செயல்களும், நல்ல முடிவும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு, அனுதினமும் ஒவ்வொரு நாளையும் தொடங்கி பாருங்க. நல்லதே நடக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்கள தெளிவா பேசணும்னா, துலாம் ராசிக்கு அடுத்த 1 வருட காலத்துக்கு குரு பகவான் துலாம் ராசிக்கு கடகத்துல இருந்து குரு வந்து 10ஆம் இடத்த செயல்படுத்துறாரு. சோ, வேலை தொடர்பான மாற்றம், பதவி உயர்வு தொடர்பான மாற்றம், தொழில்ல வளர்ச்சி, புதிய பொறுப்பு, அதிகாரியுடைய ஆதரவு, நீண்ட காலமா நின்னு போன வேலை இப்ப நகருது, தொழில் தொடர்பான முக்கியமான அழைப்பு, இது போன்ற விஷயங்கள்ல முன்னேற்றம் உருவாகும். அதுலயும் வேலை மற்றும் தொழில்ல ஒரு அதிர்ஷ்ட கதவு தொறக்க போகுது. ஓகேங்களா? அதேபோல பணம் எப்ப வரும்? அதிகப்படியான கேள்வி துலாம் ராசி இங்க தான் நிக்கும். குரு 10ஆம் இடத்துல இருக்கனால வேலையிலும் சரி, தொழிலும் சரி, வருமானத்த உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே நாள்ல பெரிய பணம் வந்து எல்லா பிரச்சனையும் தீருங்கிறது பொதுவா சொல்ல முடியாது. முதல்ல முக்கியமான கட்டம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துலருந்து அக்டோபருக்குள்ள வேலை, தொழில், வருமானம் இது தொடர்பா நல்ல மாற்றம் வரும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பணம் வரும். கையில நிக்கும். நீங்க போட்ட பணம் திரும்ப வரும். சரிங்களா? அதேபோல அக்டோபர் இறுதிக்கு பிறகு நவம்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, வருமான வாய்ப்பு, பழைய பணம் திரும்ப பெறக்கூடிய முயற்சி, புதிய தொழில் தொடர்புகள், நண்பர்கள் மற்றும் புதிய அறிமுகம், கூடுதல் வருமான முயற்சி, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறதுக்கெல்லாம் வாய்ப்பு சிறப்பா இருக்கு. இதே அடுத்து சனி பகவான் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணம் பண்றாரு. பயப்பட வேண்டிய அமைப்பா பார்க்கக்கூடாது இத. ஏன்னா வந்து 6ஆம் இடம் அப்படின்னாக்க மறைவு ஸ்தானம், கெட்டு போச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. கடன், போட்டி, எதிர்ப்பு, வேலை, தினசரி உழைப்பு, தடைகள், வழக்குகள், பொறுப்புகள் இதெல்லாம் இந்த 6ஆம் இடம் தொடர்புடையது. உழைச்சா மட்டும் நிலையான பலன் உண்டு. அதாவது சுலபமா கிடைச்சிராது. எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பலன் நல்லபடியா கிடைக்கும். பயப்பட வேண்டாம். ஆனா, பழைய கடனாகட்டும், வேலை தொடர்பான பிரச்சனையாகட்டும், ஆவணங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கவனமா எந்த ஒரு விஷயமும் கவனமா உங்களுடைய உழைப்ப மட்டும் நம்பி, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாம, எந்த ஒரு குறுக்கு வழியும் பயன்படுத்தாம உங்க வாழ்க்கைய நகர்த்திட்டா, சனி பகவான் சாதகமா தான் நிப்பாரு. அதேபோல துலாம் ராசிக்கு சோதனை கொடுக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சனி எதிரின்னு சொல்ல முடியாது. அவர் சோதிப்பார். அந்த சோதனைக்கு பின்னாடி நிலையான பலன கொடுப்பாரு. ஓகேங்களா? சோ, உங்கள வந்து தடுத்து நிறுத்தணும்னு சனி இல்ல. யாராலயுமே எளிதில அசைக்க முடியாத அளவுக்கு உங்கள பக்குவப்படுத்துவதற்கு தான் சனி வந்திருக்காரு. சோ, நல்ல வலிமையா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நவம்பருக்கு பின்னாடி லாப கதவு தொறக்க போகுது. குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வரப்போறார். சோ, துலாம் ராசிக்கு 11ஆம் இடம் சார்ந்த எல்லாமே நல்லதா நடக்கும். புதிய வாய்ப்பு, முன்ன முடியாதுன்ற விஷயம்லாம் முடிச்சு காட்டுப்பீங்க. நல்லது நடக்கும். அதிகமா பணம் வரும். ஆனா, அதே நேரத்துல கவனமா இருக்கணும். லாப வாய்ப்பு அதிகமாகும். பணம் வராம இருந்த பணம், எங்கேயாச்சும் வந்து யாருனா குடுக்குறேன்னு ஏமாத்துன பணம் எல்லாமே வரும். அதேபோல குடும்பமாகட்டும், உறவுகளாகட்டும். யார் உண்மையானவங்க? யாருக்கு தேவைக்கு மட்டும் வராங்க? நல்லது, கெட்டது எல்லாத்தையும் தெரியப்படுத்திரும். அதேபோல பணத்த வந்து மத்தவங்களுக்கு கொடுக்குறப்போ, மத்தவங்களுக்கு பொறுப்பேற்கிறப்போ, ஆவணங்கள கையெழுத்து போடுறப்போ, தொழில வந்து கூட்டாளிகள சேர்த்துறப்போ, இதெல்லாம் அவசரப்படக்கூடாது. தொழில் செய்றவங்க வந்து ஒரே வருமானத்த மட்டும் நம்பி இருக்காம, கூடுதல் வருமானத்துக்கான கதவும் இப்ப திறக்கக்கூடிய காலகட்டம் வந்துச்சு அப்படின்னாக்க, "இல்லப்பா வேண்டாம். நான் இதையே பார்த்துக்கிறேன்." அப்படிலாம் இருக்காம முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா பெரிய அளவுல மட்டும் அகல வச்சிடக்கூடாது. சோ முடிவும் ஒண்ணே ஒண்ணுதான். குரு வந்து முக்கியமா ஆதரவு கொடுப்பாரு. சனி சோதிச்சு உங்கள வளர்க்கக்கூடிய கிரகமா வராரு. ராகு, கேது முடிவுகள்ல குழப்பம், திடீர் மாற்றத்த தரக்கூடிய அமைப்புல இருக்கிறாங்க. சோ அவங்கள சரி கட்ட நீங்க வந்து துர்க்கை அம்மன வழிபாடு பண்ணுங்க.
ஓகேங்களா? அதேபோல பண முன்னேற்றத்துல முக்கிய திருப்பம் வரும். லாப வாய்ப்புகளும் இருக்கு. வேலை, தொழில்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே படிப்படியா நல்ல முன்னேற்றம் இருக்கு. முக்கியமா வளர்ச்சியான காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்க, நவம்பர்ல இருந்து ஓகேங்களா? நல்லா இருப்பீங்க. எல்லாத்துக்கும் மேல நல்ல எண்ணம் கொண்டவங்க நீங்க. ஸோ வாய்ப்பும் சில கிரக அமைப்பும் உங்களுக்கு சாதகமா நிக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. ஒரு நல்ல வாய்ப்பும் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள எல்லாத்தையும் வச்சு திரும்பவும் சொல்றேன். தோல்வி, ஏமாற்றம், அவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எதையும் நினைக்க வேண்டாம். ஒரு கதவு மூடுச்சுனாக்கா இன்னொரு கதவு தொறக்கும். அதுல துலாம் ராசிக்கு 2, 3 கதவுலாம் கூட தொறக்க போகுது. உழைப்பு வேணும், தெளிவான முடிவு வேணும். அதேபோல பண விஷயத்துல கட்டுப்பாடு வேணும். யாரையும் நம்பக்கூடாது. அறிவு பயன்படுத்துங்க. வாய்ப்பு வந்துச்சுனாக்கா துணிஞ்சு செயல்படுங்க. இதுதான் உங்களுக்கான பாதை. ஒரு நாள் உங்கள பார்த்து, "இவனுடைய வாழ்க்கை எப்படிப்பா டக்குன்னு இப்படி மாறுச்சு?" அப்படின்னு மத்தவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் அமையும். நீங்க இழந்த நிம்மதிய மீண்டும் பெற போறீங்க. உங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது. உங்களுடைய உழைப்புக்கு உரிய மரியாதை கிடைக்க போகுது. நல்லத எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு, நல்லது செய்யக்கூடிய உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுடைய முயற்சிய மட்டும் நிறுத்திறாதீங்க. எனக்கும் நல்ல காலம் வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பா வந்துருச்சு. மனசார நெனச்சு இந்த பதிவ பொறுத்தவரைக்கும் அம்மன் அருள் உங்களுக்கு துணையா நிக்குது. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல மாற்றங்களும் இறைவன் அருளால உங்களுடைய குடும்பமும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்க போறீங்க. ஸோ ஒட்டுமொத்தமா துலாம் ராசி அடிச்சு தூள் கிளப்ப போறீங்க. செம்ம ஒரு மாற்றம் வரப்போகுது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்குனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதோட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த இன்னும் தெளிவான விளக்கங்களோட தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சா, கூடிய விரைவில வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறோம். அதுல உங்களுடைய ஜாதகத்த அனுப்பி பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம பாத்துரலாம். நன்றிங்க. எப்ப கல்யாணம் நடக்கும்? எப்ப குழந்தை பொறக்கும்? ஏன் எனக்கு இப்படி நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க பொதுவான பலன்கள சொல்றத தாண்டி, தனிப்பட்ட ஜாதகம் கையில இருந்தா, எந்த மாதத்துலருந்து எந்த மாதத்துக்குள்ள நடக்கும்? எந்த மாதிரி திசையில இருந்து உங்களுக்கு எந்த மாரியான வாய்ப்புகள் கிடைக்கும்? ஏன் இந்த மாரி பிரச்சனை? எல்லாத்தையும் அலசி ஆராய முடியும். சிவபெருமானும், விநாயகப் பெருமானும் 18 சித்தர்களாலயும் இன்று எங்கள் அளவில் பேசப்படக்கூடிய இந்த ஜோதிடம் ஒரு நாளும் பொய்க்காது. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.